கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கப்படுகிறது. யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொன்னால், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் என்ன செய்யணும், அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பவுலப்போஸ்தலன் ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் நாம் நடந்து கொள்ளுகிற விதத்தை குறித்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒருவர் என்ன செஞ்சார் சொன்னால், ஒரு வீடு கட்டணுன்ட்டு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு தெரியும், வீடு கட்டுறவங்க என்ன செய்யணும், ஆஃபீஸில் என்ன செய்யணும், டவுன் பில்டிங் பிளான் அலுவலகத்தில் போய் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், உரிமை பெற்றுக்கொள்வாங்க. அதுக்கு இந்த வீடை கட்டலாம், இவ்வளோ தூரத்துக்கு கட்டலாம், 2 அடுக்கு கட்டலாம் அல்லது 3 அடுக்கு மாடி கட்டலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அதற்கான சான்று பெறுவதற்காக டவுனுக்கு போயிருந்தார். அவர் அப்படி டவுனுக்கு போகும்போது அவருடைய நண்பரும் சென்றிருந்தாங்க. அங்கே பார்த்த அதிகாரிகள் சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி வெயிட் பண்ணுற நேரத்தில் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஏன் இவர் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கே, ஏன் நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற. இவருக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, வந்தாங்க, உடனே முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் போகிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேட்டார், என்ன சார் நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, முடிச்சுட்டு போகிறீங்க, நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி என் ஃபைல் கொடுத்துருக்கேன், இன்னும் வரலை அப்படின்னு. நீங்கள் வெறும் ஃபைல் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நீங்கள் ஃபைல் மட்டும் கொடுத்தீங்க, நீங்கள் சாயந்தரம் இருக்கீங்க தான் உட்காந்துருக்கோம், இல்லை நாளைக்கு வர சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், நீங்கள் அந்த அதிகாரியை பாருங்கள், அவர் சொல்லுவார். அப்போ அந்த அதிகாரி அவங்க பார்த்த பிறகு, அதிகாரியோடைய பேசின பிறகு, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா வேலை முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அதுக்கான காசை உடனே கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன செய்கிறாரு, வேலை முடிச்சிருச்சு, உடனே கீழே வெளியே வராங்க. அப்படி ஒரு வெளியே வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பிச்சைக்காரன் நிற்கிறான். அந்த பிச்சைக்காரன் வந்து, ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, சார் இதே வேலையாக இருக்கனால சோம்பேறி பையில போய் நினைச்சி ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிடு அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ரொம்ப கூட இருந்த நண்பருக்கு இதுவாக இருந்துச்சு. அவர் சொன்னார், என்ன ஒரு 2 ரூபா 10 ரூபா கொடுத்தா முடிஞ்சு போயிருக்கோமே, ஏன் அவர் திட்டுறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நம்ம பிச்சைக்காரங்களாம் என்ன செய்யக்கூடாது, ஊக்குவிக்கக்கூடாது, அப்புறம் அதே அது பழக்கமாயிரும் அவங்களுக்கு, நம்ம அது தவறான செயல் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ நண்பர் சொன்னாரா, நீங்கள் பிச்சைக்காரனை ஊக்குவிக்க வேணான்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் அங்கே லஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்களே, அது நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க தானே அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. இந்த மாதிரி தான் நீங்களும் நானும் இப்படி தான் அநேக வேலைகளை நாம் என்ன செஞ்சிடறோம்னா, சில காரியங்களை பேசிக்கொள்கிறோம். சில சிந்தனைகள் கொள்கைகள் நல்லவைகள் தான், ஆனால் என்னது, அது எப்படிப்பட்டிருக்குதுன்ட்டு எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அங்கே லஞ்சம் கொடுக்கறது சரின்னா இந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம கொடுத்துருக்கணும் அந்த நபரில். அவர் சொன்னார், அங்கே அதை பிச்சைக்காரனை ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு சொன்ன மனுஷன் லஞ்சத்தை என்ன செஞ்சிருக்கக்கூடாது, ஊக்குவிச்சு. இதே போல் தான் நீங்களும் நானும் நம்ம செய்கிற காரியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம், போதைப் பொருள் எடுக்கிறவன் தான் என்னது, போதைக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாமளும் அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோன்றதை நம்ம மறந்துடுறோம். ஒருவேளை அது நம்முடைய செல்ஃபோனாக இருக்கலாம், அல்லது நம்முடைய டிவி நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஆடம்பரமான சேலைகளை கட்டுவது அல்லது ஆடைகளை கட்டுவது பண்ணுறது, இல்லை ஆடம்பரமான வீடுகளை கட்டுவது அல்லது வீட்டுக்குள்ளே ஆடம்பரமான பொருட்களை வைத்திருப்பது, இதெல்லாமே என்னதுதான், ஒரு பலவீனமான காரியம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. நம்ம அழிந்து போகிற உலகத்திற்கு வாழ்கிற நாம எத்தனை பிரயாசங்கள், எத்தனை காரியங்கள்லாம் பண்ணுறோம். ஆனால் அழியாத ஒரு உலகம் இருக்க போகுது, அழியாத ஒரு ஜீவியம் இருக்க போகுது. அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன நற்கிரியைகளை நாம் பண்ணணும், நற்குணங்கள் நம்ம இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, சிலர் தொலைக்காட்சிக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலர் வந்து ஆபரணங்களுக்கு, நகைகளுக்கு, பொன் ஆபரணங்களுக்கு அடிமைகளாக இருப்பாங்க. சிலர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால், விலை உயர்ந்த ஆடைகளுக்கு அடிமைகளாக இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதுலேருந்து நம்ம வெளி வரணும். நம்ம நினைக்கிறோம் போதைனா மதுபானம் குடிக்கிறது மாத்திரம்தான் நினைக்கிறோம். இல்லை, எந்த ஆசைகளும் நம்ம மீறின எந்த காரியங்களும் என்னதான் அதற்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம் என்பதில் எந்த வித சந்தேகம் இல்லை. அதனால தான் நமக்கு இன்னைக்கு எச்சரிப்பு,
வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு எச்சரிப்பு என்ன சொல்லப்படுகிறதுன்னா, நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கனவீன பண்ணலாமா அப்படின்ட்டு கேள்வி கேட்பார். அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தையும் கீழ்ப்படிந்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். என்ன, தாய் தந்தை கனம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாத என்னது, களவு செய்யாதிருப்பாங்க, கொலை செய்யாத, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் என்னது, மறந்து போகிறோம். அநேக வேலைகளில் நம்ம அவசர உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எந்த ஒரு பழக்கத்தையும் சரியில்லை என்று உணர்கிறோமோ அவை எங்கே எந்த வடிவத்தில் வந்தாலும் தவிர்க்க பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என் ஆசிரியர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாம் என்ன சொல்கிறாரு, இங்கே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அறிந்திருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யும் பொழுது நீங்களும் நானும் எந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். உன் பலவீனம் எது என்பதை கண்டுபிடிக்கும் வரை உன் பலம் எதுவரை என்பதை கேள்விக்குறியாகவே இருக்கும். நம்முடைய பலவீனம் தெரிஞ்சாதான் நம்ம எவ்வளோத்துக்குள்ள பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காண முடியும். அப்போ நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபித்து, அவருடைய நித்திய ஜீவனை அளிக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பவர் அவர் தான். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதிப்படுத்துவதற்கு அவருடைய பாதத்தில் நம்ம சரணடையணும். நம்ம சரணடைஞ்சு நம்முடைய கிட்ட இருக்கிற கெட்ட காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விட்டு விடுவதற்கு ஆண்டுடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தகப்பனே, எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பவரே, எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவரே, எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உடைய தயவு உடைய கிருபை பெரிதையா, அதை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவளாக எங்கள் மேல் காட்டுகிற அன்பு, அதற்காக உம்மை இடத்துல ஆண்டவரே நாங்கள் கெஞ்சி மன்றாடி நிற்கிறோம், நன்றி செலுத்தி நிற்கிறோம். சாமி, எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க. எந்த இடத்திலும் உண்மை நாமத்திற்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய செயல்கள் எல்லாம் நமக்கு பிரியமாயிருக்க உதவி செய்யுங்க. சாமி, இந்த செய்தி கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்தித்தருங்க. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணைகளை நீங்கள் காண்பித்து ஆண்டவரே, நல்ல ஆலோசனைகளோடு நல்ல காரியங்களை பிள்ளைகள் தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உண்மை அண்டி ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, தொடர்ந்து நாங்கள் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நல்வழிப்படுத்தி நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உடைய அன்பில் நிலைத்திருக்கோம், உடைய வழியில் நடக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.